சிசி ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம WCC3 மைக்கேரி கேம் பிளே தான் பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே மைக்கேரி சீசன் பண்ணியிருக்கிறோம். அதனால ஓகே, சும்மா நம்ம வந்து சும்மா சாதாரணமா இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் ரீச் 10 அதாவது இங்க ரீச் 10 கப் எல்லாம் முடிச்சுட்டு நேரா போய் இங்க ரீச் 2020 போய் ஆடலாம்னு நினைச்சேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுக்கு இதை போட்டுலாம் இருந்துட்டு இந்த வீடியோவை எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிச்சலாம்னு இது பண்ணிட்டாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம 3 மேட்ச் மட்டும் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மட்டும் மிஸ் பண்றோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதுல வந்து நம்ம வந்து இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாண்டுருக்கோம். இதுல 3 விக்கெட் எடுத்திருக்கிறோம், 101 ரன் அடிச்சிருக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்திருக்காங்க 3. அதுக்கப்புறம் 16 4 5 6 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. நம்ம வந்து பேர் வச்சு விளாடுறது அலெக்ஸ்ன்னு தான் வச்சு விளாடுறோம். அலெக்ஸ்ன்னு ஃப்ரெண்டு நேம், அதனால அதை வச்சு விளாட்லான்னா ஏனையும் நிவாஸ்கா. ஓகே, ஏனையும் போன சீசன்ல வச்சு விளாண்டோம்ல, இந்த வேற பேர் வச்சு விளாடுன்ட்டு அலெக்ஸ்ன்னு வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அலெக்ஸ் ஆல்ரவுண்டர் அப்படி நாங்கள் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம 4வது மேட்ச் தான் ப்ளே பண்ண போறோம். ஓகே, போறதுக்குள்ளார நம்ம இப்படி ஃப்ரீ ஃபயர் வீடியோ அந்த வீடியோலாம் போகலாம மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டான ரீச் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா வீடியோவும் போடலாம். அதனால எல்லாருமே அதுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ அவங்க உள்ள போயிடலாம். ஓகே கைஸ், WCC மை கரியர் கப் மேட்சோட 4வது மேட்சை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க கைஸ். பிச்சு போட்டு அதுல நம்மளுக்கு தேவையில்ல. ஏதோ டாஸுக்கான நேரம் ஹெட்டு கேட்போம், ஆனா டாஸை நம்ம தான் வின் பண்ணுவோம். ஒரு தடவை கூட ஆப்னெட்டுக்கு எதிராக உழவே விடாது, நம்ம மட்டும் தான் டாஸை வின் பண்ணிட்டு இருப்போம். அது எந்த மாற்றம் இல்லை, நான் சொன்ன மாதிரி தாங்க நடந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் பவுலருங்க. நம்ம ஒரு ஓப்பனிங் பவுலர். 4 மேட்ச், இது 4வது மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச் விக்கெட் எடுத்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு விக்கெட் எடுக்கும்போது கண்டிப்பா எடுத்துருந்தாங்க. ஒரு யாக்கர் ஃபர்ஸ்ட் பால போல்ட்டு வேற மாதிரி போல்ட்டுங்க, தெரிச்சிட்டு போல்ட்டு செம போல்ட்டுங்க. நினைச்சு கூட பார்க்கல போல்ட்டு இந்த அளவுக்கு தெரிக்கிட்டு வேற மாதிரிங்க. இறங்கி அடிக்க பார்த்தா நான் போல்ட்டு தெரிச்சிட்டு செம ஒரு போல்ட்டுங்க. தக்கோட்ல தலைமை அனுப்பியாச்சு, வேற மாதிரி போல்ட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால வேற மாதிரி கம்பேக் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறோம். இதே மாதிரி விளாண்டாலே போதும், நம்ம நிறைய இதுக்கு செலக்ட் ஆகிடலாம். மீண்டும் போல்ட்டு, மீண்டும் அதே மீண்டும் போல்ட்டு. காற்றுக்கு விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்புங்க. நினைச்சு கூட பார்க்கல இப்படி 2 விக்கெட் கிடைக்கும்ட்டு. சும்மா ஒரு யாக்கரை ட்ரை பண்ணோம், விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தா ஒயிடு யாக்கர் மாதிரி தூக்கி போட்டேன். 2 மிடில் ஸ்டெம்ப பிச்சு பதம் பார்த்துட்டுங்க. 2 பதம் பார்த்து ஆளை மாசு காட்டிட்டாங்க. ஓகே கைஸ், 3வது பந்து சைடு சேஞ்சு கேட்டிருக்கோம். சைடு சேஞ்சு கேட்டு அதே பந்தை போட்டு விக்கெட் எடுக்க முடிஞ்சா விக்கெட் எடுத்து தூக்கிட வேண்டியதாங்க. மீண்டும் ஒரு யாக்கருக்கான மீண்டும் விக்கெட், ஹாட்ரிக் விக்கெட் பாரு. 4th மேட்ச்ல நம்ம ஹாட்ரிக் விக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க. ஹாட்ரிக் விக்கெட் கம்ப்ளீட்டுங்க. இன்னமா ஒரு தெளிவுங்க, நானே நினைச்சு பார்க்கல. செம ஒரு டெலிவரி. வர தலைவனை டக் அவுட்லயே அனுப்பி மேட்ச என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவனை. மீண்டும் அதுக்கான ஒரு பந்து தான். மீண்டும் போல்டு இங்க நடக்குது இன்னைக்கு. பந்து போட விக்கெட் மட்டும்தாங்க ஆகுது. சத்தியமான இப்படி நடக்குன்னு எப்படி கூட பார்க்கல. பந்து போட்டாலும் விக்கெட் தானே. அப்புறம் வேற மாறிங்க. எனக்கு இப்ப என்ன சொல்லணும்னு தெரியல, அந்த மாதிரி தலைவனுக்கு பிளந்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு சைடு சேஞ்ச். ஓகே, டெலிவரி பெர்ஃபெக்ட்ல போட்டா அந்த 6ங்க. பெர்ஃபெக்ட் போட்டா 6 ஆகும். மீண்டும் எல்பி டோலி எப்படி 50 அவுட் கொடுக்குறான். 50 அவுட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு. ஆனா ஆப்னெட் ரிவ்யூ போயிருக்காங்க. செம ஒரு ஸ்பெஷலான மேட்சுங்க. நினைச்சு கூட பார்க்கல இப்படி நடக்குன்ட்டு. ஓ மை காட், இம்பாக்ட் இன்லைன் தாங்க.
விக்கெட் ஹிட்டிங் இதோ நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டது 5வது விக்கெட்டுங்க. 5வது விக்கெட்டு கிடைச்சாச்சு. இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா போதுங்க. 6 பாலுக்கு 6 விக்கெட்டு, 6 பந்துகளில் 6 விக்கெட் எடுத்த ரெக்கார்டை நம்ம மட்டும்தான் வைக்கிறோம். இது வந்து கெரியர்ல யாரும், கிரிக்கெட் கெரியர்ல யாரும் வச்சதில்ல. நம்ம வச்சிடலாமா? போல்ட்டு மிடில் போல்ட்டு பாட்ட 6 பந்துகளில் 6 விக்கெட் எடுத்து சரியான ஒரு இதுங்க. என்ன பேசணும் தெரியல. 6 பந்துல 6 விக்கெட்டு, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. மிடில் சிம்பு அழகா தூக்கிச்சு. வேற மாதிரி பவுலிங்கு எல்பிடபிள்யூ ஆனாங்க. ஒரே ஒரு எல்பிடபிள்யூ, மீதி எல்லாமே இதாங்க. ஓகே, 6 பால் முடிஞ்சிருக்குது. 6 விக்கெட் 0 ரன்னுங்க. 6 விக்கெட் 0 ரன்னு. இது வரைக்கும் ஒரு ஓவருக்கு 0 விக்கெட் 6 ரன் அடிச்சு பார்த்துருக்குங்க. இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அலெக்ஸ் போல்ட், அலெக்ஸ் நாட் அவுட், 16 ரன் அடிச்சிருக்காங்க. அது 5 ஓவர். நம்ம விக்கெட் எடுத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஓப்பனிங் இறங்கிடலாங்க. நம்ம ஓப்பனிங் வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஓப்பனிங் வந்தாச்சுங்க. நம்ம தூக்கி விட்டுருக்கோம். டாட்டா பவுண்டரிங்க, ஸ்ட்ரெயிட்ல பவுண்டரி. ஒரே ஓவர்ல இந்த மேட்சை முடிக்க பார்க்கலாம் கண்டிப்பா. தூக்கி விட்டுருக்கோம். கண்டிப்பா வந்து ஃபீல்டர் பிடிச்சிடும். இல்ல மிஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டான். அவ்வளவுதான், மிஸ் ஃபீல்டிங்கு. இவங்க ஆட்டத்துக்கு டிக்கெட் எடுப்பேன் நினைத்து கூட பார்க்கவில்லை. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்றாங்க தலைவன். கேட்ச் மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச்ல எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நேரத்துல வச்சு ஆடுவீங்க. இங்க ஒரு 6ங்க வந்து தர சுத்திட்டே வச்சு வின்னிங் ஷாட், தளத்தோடு மாதிரி வின்னிங் ஷாட் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணியாச்சு. வேற மாதிரி வெட்டுறீங்க. 6 பந்தில் 6 ரன், 6 விக்கெட்டு, 19 ரன் அடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச். இதோட 4வது மேன் ஆஃப் தி மேட்ச் எனக்கு. ஓகே, 5வது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5வது மேட்சுங்க நம்மளுக்கு. இது வரைக்கும் நம்ம 4 மேட்ச் பிளே பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு 5வது மேட்ச். வழக்கம் போல ஹெட்டு கேட்க வேண்டியதான். அந்த டாஸ் எதுக்கு தான் போறாங்கன்னு தெரியல. டாஸ் சும்மா கண்டத்துக்கு போட்ட மாதிரி போடுறாங்க. நம்ம தான் வின் பண்ணுவோம். எப்போ போல பவுலிங்கே எடுக்கலாம். நான் பவுலிங் எடுத்தாலும் கொஞ்சமா கரெக்டா இருக்கும். ஓப்பனிங் கிங் பவுலர். ஒரு 4 மேட்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருந்தோம். அடுத்த ஒரே மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்த 5 மேட்சுக்கு, சாரி நம்ம 5 மேட்ச்லயும் சொல்ல முடியாது, 4 மேட்சுக்கு 9 விக்கெட் எடுத்தாச்சுங்க. இந்த ஆட்ட பேட்ல கரெக்டான டைமிங்கு, டாட் பாலுங்க. ஓகே, நம்ம எப்போ போற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணோம். தூக்கி அடிச்சிருக்காங்க. இப்போ கேட்ச் பிடிச்சிட்டு போற விக்கெட்டுங்க. இல்லாட்ட செம பவுலிங்கு. நான் போல்ட் மட்டும் எடுக்க மாட்டேன்டா, விக்கெட் எடுப்பது மாதிரி. இன்னொரு விக்கெட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க. அடிக்க ட்ரைவு. ஆனா தலைவர் நாங்க கரெக்டா ஃபீல்டிங் வச்சிருந்தோம். அவன் கையிலேயே கரெக்டா விழுந்துட்டு 2 பாலுக்கு டக் அவுட்டுங்க. இந்த ஆட்டையும் கிடைச்சி போச்சு விக்கெட்டுக்கு. இது தேடலுக்கு நான் இதா இருக்காது. ஆனா இந்த ஆட்டை தூக்கி அடிச்சுட்டா 6ங்க. அட்வான்ஸ் ஷாட் வேற மாதிரி லென்த் போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு யாக்கர் போல்ட்டு கேப்புக்குள்ளோடு கவுட்டுக்குள்ளோடு போட்டுங்க. அவனுக்கு 2வது விக்கெட்டு இந்த ஓவர். இந்த 5வது மேட்ச்ல தலைவன் சுத்த பார்த்தான். யாக்கர் பந்து கவுட்டுக்குள்ளோடு போயிட்டு தலைவனுக்கு. போல்ட்ட புடிங்கிட்டுங்க. கவுட்டுக்குள்ளோடு போய் பாவம் அப்பா கவுட்டுக்குள்ளோடு போயிட்டு 4 பந்துகள் 6 ரன் அடித்துட்டு தலைவன் ஒரு 6 அடித்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, 31 ரன் அடிச்சு அந்த மேட்ச் வின் என்ற நிலைமையில் நம்ம உள்ள இறங்குகிறோம். ஓகே, 5 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ்ல 120 ரன் அடிச்சிருக்கோம். வேற மாதிரிங்க. 5 ஓவர்ல 120 ரன்னு எவ்வளவு சீக்கிரம் வந்தாச்சு. பரவாயில்ல. முதல் பந்து இறங்கி தாண்டா அடிப்பது மாதிரி இறங்கி அடிச்சு 6 அடிச்சிருக்காருங்க அலெக்ஸ். நம்ம இந்த கமெண்ட்ரி நான் அடிச்சிருக்கேன் நீ அடிச்சிருக்கேன் கமெண்ட்ரி கொடுக்கணும்னா நம்ம ஒரு கமெண்ட்ரி எப்படி கமெண்ட்ரி கொடுப்பாங்க அது மாதிரி கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. என்னங்க அலெக்ஸ் ஒரு ஆட்ட கூட விக்கெட்டே ஆகல. இனிமே விக்கெட் ஆக மாட்டேன் தான் மாதிரி தாங்க அடிச்சிட்டு இருக்காரு. வேற
இந்த ஆட்டை தூக்கி விட்டாங்க, கிராஸா தூக்கி விட்டாரு. 6 அலெக்ஸ். இந்த இதுல இந்த கலக்கு கலக்குறாரு. உள்ளெல்லாம் போனாருன்னா கண்டிப்பா மாசு கலக்குறாருங்க. டீம் எப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு. வேற மாறிங்க இந்த ஆட்டை ஒரு பவுண்டரி இங்க ஆலோசனை கூட்டம் போட்டு விட்டார்கள். அதனால அனைத்து எதிர் டீம் ஆடியன்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் மாதிரி உங்களுக்கு தாமிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா அவங்க தோக்க போறாங்க. ஓகே, லாபால ஒரு பவுண்டரி முடிச்சுட்டோம். நம்ம ஆட்டோ பிளே தான் பண்ண போறோம். அப்புறம் நீங்களாவது இந்த ஓவருக்குள்ள நின்று மேட்சை முடிச்சிருங்க. அதை விட்டுட்டு ஒரு ஓவருக்குள்ள மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடாது ப்ரோ கொஞ்சம். அதனால ஒரு பவுண்டரிக்கு ஒரு முயற்சி. ஆனா பவுண்டரிலாம் வாய்ப்பே இல்லடா, 6 தான்டா. வச்சிக்கோ 6, இதோட இந்த மேட்சை முடிச்சுக்கோன்னாரு. அட்டகாசமான ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு மேட்சை முடிச்சுட்டாருங்க. ஓகே கைஸ், இல்லாட்டி அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச். டீம் டோட்டலு 31 தான். ஆனா அவர் அடிச்சது 32. அது இல்லாம அவன் டீம் மட்டும் இருந்தது ஒரு 2 ரன் அடிச்சாரு. ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போட்டோம், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. இந்த வீடியோக்கு சப்போர்ட் கிடைச்சு ஃப்ரீ ஃபயர் நீங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்களோ மறக்காம ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடணும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் கேம் மட்டும் தான் பிளே பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்ற கேம் கண்டிப்பா பிளே பண்ணுவோம். அதனால நீங்க என்ன கேம் பிளே பண்ணணுமோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாமா அப்படின்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை பெருக்கி விட்டு போங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகே கைஸ், இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கணும் நம்ம மறக்காம நம்ம பிசிசி கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னும் நல்ல வீடியோ பார்க்க ட்ரை பண்றேன். அது வரைக்கும் கீப் ஃபைட்டிங் ஃபார் பிசிசி.